சென்னை மெரினாவில் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன், என்ன காரணத்தை முன்வைத்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 பகுதிகளுக்கான தூய்மை பணி தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 மண்டலத்தைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் 97வது நாளாக இன்று தொடர் போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர். குறிப்பாக மெரினா கடலில் இறங்கி கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். சரியாக 10 மணிக்கு துவங்கிய இந்த ஆர்ப்பாட்டமானது 3 மணி நேரத்துக்கு மேலாகவே சென்னை மெரினா கடலில் இறங்கி அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய மணல் பரப்பில் உட்கார்ந்து தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராகவும் சென்னை மாநகராட்சிக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை இங்கிருந்து புறப்பட மாட்டோம் எனவும், எங்களை சந்தித்து பேசுவதற்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக இங்கு வர வேண்டும் எனவும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக அவர்கள் கைது செய்யக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக கிட்டத்தட்ட துணை ஆணையர் தலைமையில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு கொண்டு வரப்பட்டு அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வண்டியில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் அழைக்க உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் பெண் தூய்மை பணியாளர்கள் என்பதால் பெண் காவலர்களை கொண்டு கைது செய்தனர். அது மட்டும் இல்லாமல் எங்களை வாழ விடவில்லை, கடலில் இறங்கி சாகவாது விடுங்கள் எனவும் தொடர்ச்சியாக தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக இந்த பகுதியில் நீச்சல் தெரிந்த காவல்துறையினரும் அதே போல தீயணைப்பு துறையினரும் இங்கு பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ள 50 தூய்மை பணியாளர்களும் உடனடியாக வாகனத்தில் ஏற்றி அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடத்தில் தங்க வைக்கின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். தூக்கு அப்படியே தூக்கு அவர் தூக்கு 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 அப்படியே தூக்கு
வர சொல்லுமா. கயிறு வேணாமா, தனித்தனியா பிடிமா. கயிறு வேணாம், தனித்தனியா பிடிங்க. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.